ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர், சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹலோ, ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உள்ளதை அவமாக்கும்படிக்கு கர்த்தர் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை தோற்கடிக்க கர்த்தர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப மனிதனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் வர கடவன். ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தர்கிட்ட போ, அவர்கிட்ட கேளு, ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு புத்தியை கொடுங்க ஏசப்பா, எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. இப்ப குறைவுள்ள பாத்திரம் தேவனிடத்தில் வந்தா அது மகிமையானதாய் மாற்றப்படும். ஆமென் சொல்லுங்க. குறைவுள்ளவர்கள் நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய குறைவுகளை பார்த்து உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணும். உன்னுடைய பலவீனத்தை பார்த்து உன்னை ரிஜெக்ட் பண்ணும். உன்னோட யூஸ்லெஸ் ஆன காரியத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்ணும். நீ வேல்யூவா காணப்பட்டா உன்னை உலகம் சூஸ் பண்ணும். நீ ரொம்ப பிரில்லியண்டா இருந்தா உன்னை சூஸ் பண்ணும். நீ ரொம்ப எஜுகேட்டடா இருந்தா உன்னை சூஸ் பண்ணும். நீ ஞானம் உள்ளவனை தான் சூஸ் பண்ணும். ஒரு இன்டர்வியூ போறீங்க, எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஒருத்தனை தான் அந்த இன்டர்வியூ சூஸ் பண்றாங்க. இன்டர்வியூ எல்லா இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணவனை மட்டும் தான் சூஸ் பண்றாங்க. எதுக்கு தெரியுங்களா? எங்க கம்பெனிக்கு நல்ல குவாலிட்டியான ஆட்கள் தேவை, நல்லா படித்தவங்க தேவை, திறமையானவங்க தேவை. அவங்கள வச்சு தான் என்னுடைய கம்பெனியை நான் என்ன பண்ண முடியும், முன்னேற்ற முடியும். அவங்களுக்கு தான் நான் சேலரி கொடுப்பேன்னு சொல்லி சூஸ் பண்ணோம். பேசவே தெரியாதவன் எந்த கம்பெனியாவது சூஸ் பண்ணுமா? அறிவில்லாதவன் எந்த கம்பெனியாவது சூஸ் பண்ணுமா? ஆனா கர்த்தர் சூஸ் பண்ணுவார்.